நான் ஊடகத்திலே பார்க்கின்ற பொழுது திரு ரகுபதி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி தூங்கிக் கொண்டு இருப்பதாக பேட்டியளித்தார். நான் விழித்து கொண்டு சிறப்பாக செயல்படுகின்ற காரணத்தினால்தான் பொறுத்து கொள்ள முடியாமல் திரு ரகுபதி அவர்கள் இந்த கருத்தை ஊடகத்தின் வாயிலாக வெளிப்படுத்தியிருக்கின்றார். திரு ரகுபதியை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொத்தடிமையாக செயல்பட்டு வருகிறார். திரு ரகுபதி அவர்கள் இந்த நாட்டிற்கு அடையாளம் காட்டப்பட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சித் தலைவர் அம்மா இருவரும் தலைவர்கள் வழியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் இயக்கம் திரு ரகுபதி அவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அம்மாவுடைய அமைச்சரவையிலே அமைச்சராக இடம்பெறுகின்ற ஒரு சூழ்நிலையை கழகம்தான் அவருக்கு வழங்கியது. அந்த நன்றியெல்லாம் மறந்து பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எந்த கட்சியை தீய சக்தி என்று சொன்னாரோ அந்த கட்சியிலே தன்னை இணைத்துக் கொண்டு இன்றைய தினம் அவர்களுக்காக அடிமை குரல் கொடுத்து கொண்டிருக்கின்ற காட்சி தொலைக்காட்சியிலே பார்த்தோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுக்காக சேவை செய்கின்ற கட்சி, மக்களுக்காக உழைக்கின்ற கட்சி. ஆட்சியிலே இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் பணி செய்வதிலே முதன்மையான கட்சி என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி தான். அதோடு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று அதிலிருந்து இன்று வரை தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு சந்திச்சிருக்கின்றது. எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பிரிவு, பாலியல் வன்கொடுமை நடைபெற்ற வண்ணம் இருக்கின்றது. அது தொலைக்காட்சியிலும் பத்திரிகையிலும் வந்த செய்தியாக நாம் பார்க்கின்றோம். ஆனால் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழகம் மற்ற மாநிலத்திற்கு முன்மாதிரி மாநிலமாக விளங்கு என்று சொல்கிறார். நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனையை என்ன என்று தெரியாது இருக்கின்ற ஒரே முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் ஒருவர் தான். அண்மையில் நேற்றைய தினம் வலைதளையில் இருந்த ஒரு செய்தி, இதையாவது பார்த்து முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பார் என்று நான் கருதுகிறேன். இந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு தமிழகத்தில் கெட்டு குட்டிச்சோராகி நாசமாகி போச்சு. இது ரகுபதி பேசுகிறார். எடப்பாடி பழனிசாமி தூங்கிட்டு இருக்காரு, இந்த அரசாங்கம் தூங்கிட்டு இருக்குது, காவல்துறை தூங்கிட்டு இருக்குது, காவல்துறை பொறுப்பேற்கின்ற முதலமைச்சர் தூங்கிட்டு இருக்காரு, சட்டத்துறை அமைச்சர் கும்பகர்ணம் தூக்கத்தில் இருக்கார். ஒரு பெண்ணுக்கு நான் ஏற்கனவே ஒரு 3 நாளைக்கு முந்தி ட்விட்டரில் போட்டிருந்தேன். எல்லா பத்திரிகையும் வந்துருக்குது, ஓரளவுக்கு ஒரு சில ஊடகமும் வெளிப்பட்டிருக்காங்க. இந்த ஆட்சியில் பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, அவரவர்கள் பாதுகாப்பு அவர்களே தேடிக்கொள்ள வேண்டும் என்று நான் 3 நாளுக்கு முந்தி வெளியிட்டேன். நேற்றைய தினம் இப்படி ஒரு நடந்திருக்குது. எவ்வளோ மோசம்! ஒரு பெண்மணி தன்னுடைய இருசக்கர வாகனம் காணவில்லை என்று காவல் நிலையத்திலே புகார் கொடுத்திருக்கிறார். அதை கண்டுபிடித்து விட்டேன் என்று அந்த பெண்ணை அழைத்திருக்கின்றார் ஒரு காவலர். அந்த பெண்மணியும் அதை நம்பி அங்கே செல்கின்ற பொழுது, நாங்களுடைய இருசக்கர வாகனத்தை கண்டுபிடித்து விட்டேன், எங்களுக்கு 15,000 ரூபா கொடு என்று அந்த காவலர் கேட்டதாகவும், அந்த பெண்மணி அவ்வளவு பணம் இல்லை, ஒரு சிறிய தொகை கொடுப்பதாக சொல்லி அதை தொகை எதை கொடுத்துருக்காங்க. பிறகு அந்த காவலர் இங்கே வந்த செய்தியெல்லாம் உங்களுக்கு தெரியும், அதை என் வாயிலிருந்து சொல்லக்கூடாது, அசிங்கமாக இருக்குது. எப்படி நடந்தா என்பது எல்லாமே அந்த பெண்மணி வலைதளத்தில் அழகாக வெளியிட்டிருக்காங்க, தைரியமாக வெளியிட்டிருக்கிறாங்க. ஆக இந்த ஆட்சியுடைய லட்சணத்தை மக்கள் பார்த்துக்க வேணும். தயவு செய்து ஊடகங்களும் பத்திரிகை நண்பர்களும் இதை முழுமையாக வெளியிடுங்க. இனி இப்படிப்பட்ட பிரச்சனை நடக்கக்கூடாது என்பதற்காக நான் சொல்கிறேன். ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் நடக்கின்ற செய்திகள், நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனைகள், நாட்டில் நிலவுகின்ற அட்டுழியங்களை, பெண்களுக்கு பாதுகாப்பாக இப்படிப்பட்ட செய்திகள்லாம் வெளியிட்டுள்ள தான் பெண்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும். இனியாவது இப்படிப்பட்ட துயரமான சம்பவங்கள் நடைபெறக்கூடாது என்பதுதான் என்னுடைய நோக்கம். எவ்வளோ மோசமா ஒரு பெண் எப்படி பதறி போய் சொல்கிறாங்க, சிந்திச்சு பாருங்க. ஆனால் முதலமைச்சரும் சட்டத்துறை அமைச்சரும் சொல்கிறாங்க, எதிர்கட்சிகள் வீணாக எங்கள் மீது குறை சொல்கிறாங்க.
வீண் பழி சுமத்துறாங்கன்னு. இது அந்த பெண்மணி வலைதளத்தில் வெளியிட்ட அந்த செய்தியை தான் நான் உங்கள்கிட்ட காட்டிக்கிறேன். அதில் கூர்ந்த ஊடக நண்பர்களும் பத்திரிகைகளும் இதை மக்களுக்கு கொண்டு சேருங்க. மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த செய்தி வெளியிடுங்க. டயா பூஸ்டர், சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.